நம் காலத்தில் வாழ்ந்த உலகின் மிக ஒப்பற்ற தலைவர்களில் லீ குவான் யூவும் ஒருவர் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சிங்கப்பூர் நாட்டின் முதலாவது பிரதமர் லீ குவான் யூவின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக சிங்கப்பூருக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். லீ குவான் யூவின் மறைவினால் ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக கூறிய மோடி, லீ குவான் யூ நமது காலத்தில் உயர்ந்த தலைவர்களில் ஒருவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். பொருளாதார முன்னேற்றத்திற்காக தீவிரமாக பரிந்து பேசிய போதும் நமது மண்டலத்தில் அமைதி உறுதி தழைக்க தளராத முயற்சிகளை மேற்கொண்டவர் எனவும் பாராட்டியுள்ளார். சிங்கப்பூரை நிர்மாணித்த லீ குவான் யூவின் மறைவினால் துயருற்றிருக்கும் இந்நாட்டு மக்களின் துன்பத்தில் இந்தியர்களும் பங்கு கொள்வதாக மோடி கூறினார். தனிப்பட்ட முறையில் லீ குவான் யூ தனக்கு ஊக்கமளிக்கும் ஆதாரமாக விளங்கியதாக நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்ட மோடி, இந்தியாவை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பை பொறுத்தவரையில் லீயின் சாதனைகளும் கருத்துக்களும் தனக்கு தன்னம்பிக்கை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கொட்டும் மழையில் சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூவின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. கடந்த 5 நாட்களாக சிங்கப்பூர் மக்கள் தங்கள் தலைவனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருந்தனர். ஞாயிறன்று மழையும் சேர்ந்து கொண்டது. உலக தலைவர்கள் ஒவ்வொருவராக இறுதி அஞ்சலி செலுத்தினர். இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் தொடர் மழையையும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டனர். வெண்சிவப்பு கொடியை அசைத்த பின்னர் இறுதி ஊர்வலம் துவங்கியது. நவீன சிங்கப்பூரின் தந்தை என்று அழைக்கப்படும் 91 வயதுடைய லீ குவான் யூவின் மறைவுக்கு இந்தியாவில் ஞாயிறன்று துக்கம் அனுசரிக்கப்பட்டது. கடந்த 23ஆம் தேதி உடல்நலக் குறைவால் மறைந்த சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ மறைவுக்கு இந்தியாவில் ஞாயிறன்று துக்க தினம் அனுசரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டது. இதன்படி தமிழக தலைமைச் செயலகம், சென்னை மாநகராட்சி போலீஸ் கமிஷனர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. அரசு விழாக்களும் ரத்து செய்யப்பட்டன. உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் வெறும் 183 ரன்களுக்கு நியூசிலாந்து அணி சுருண்டது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி மெல்பர்ன் நகரில் ஞாயிறன்று நடைபெற்றது. டாஸில் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்தடித்தது. துவக்கம் முதலே ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் தடுமாறியது. கேப்டன் பிராண்டன் மெக்கல்லம் ரன் எடுக்காமல் அவுட் ஆனதை அடுத்து வரிசையாக விக்கெட்டுகள் சரிந்தன. 39 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் கிராண்ட் எலியாட் ராஸ் டெய்லர் ஜோடி பொறுமையாக ஆடி 4வது விக்கெட்டுக்கு 111 ரன்களை சேர்த்தது. எலியாட் 83 ரன்களிலும் டெய்லர் 40 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். மற்ற வீரர்கள் அனைவரும் சொற்ப ரன்களிலேயே அவுட் ஆனதால் 45 ஓவர்களில் 183 ரன்களுக்கு நியூசிலாந்து அணி சுருண்டது. 5 வீரர்கள் டக் அவுட் ஆனார்கள். மிச்சல் ஜான்சன், ஜேம்ஸ் ஃபாங்க்னர் தலா 3 விக்கெட்டுகளையும், மிச்சல் ஸ்டார்க் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 184 ரன்களை எடுத்தால் உலக சாம்பியன் ஆகலாம் என்ற எளிதான இலக்குடன் ஆஸ்திரேலிய அணி பந்தடிக்க துவங்கியது. குருத்து ஞாயிறை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் பேரணி சென்றனர். இயேசுவின் மறைவை நினைவு கூறும் வகையில் 40 நாட்கள் தவக்காலம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவர்கள் ஞாயிறன்று குருத்து ஞாயிறு தினத்தை அனுசரித்தனர். திருச்சி மேலப்புதூர் மரியன்னை ஆலயத்தில் நடைபெற்ற குருத்து ஞாயிறு பவனியில் மறை மாவட்ட ஆயர் ஆண்டனி டிவோட்டா கலந்து கொண்டார். மார்ச் 30, 31ஆம் தேதிகளில் வங்கிகள் செயல்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக வங்கிப் பணிகள் பாதிக்கப்படும் சூழல் உருவானது. இந்நிலையில் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரி செலுத்துவதற்கு கடைசி நாளான மார்ச் 30, 31ஆம் தேதிகளில் இதற்கான பிரத்யேக வங்கிகள் இரவு 8 மணி வரை செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விரு நாட்களிலும் மின்னணு பணப்பரிமாற்றம், உடனடி பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட வங்கி சேவைகள் முழு நேரமும் செயல்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் வாடிக்கையாளர்கள் அடுத்து வரும் விடுமுறை நாட்களால் சிரமப்பட வேண்டியதில்லை என்று வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக வைகோ புகார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ தமிழக எம்பிக்கள் ஒன்று சேர்ந்து பிரதமரை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். அணை கட்டியே தீருவோம் என்று கூறும் கர்நாடக அரசு மீது பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தினார். அணைகள் கட்டுகிற பிரச்சனையில் நேற்று இந்திய தலைமை அமைச்சரை அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்தது ஒரு மிகவும் ஆரோக்கியமான, மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு அணுகுமுறையாகும். கர்நாடக அரசு அதற்கு மேல் நேற்றைக்கு கூட அதனுடைய முதலமைச்சர் சித்தராமையா சொல்லுகிறார், அவருடைய நீர்ப்பாசன அமைச்சர் பட்டீல் சொல்லுகிறார், நாங்கள் அணை கட்டுவதை யாரும் தடுக்க முடியாது என்கிறார். அது இந்திய ஒருமைப்பாட்டையும் இந்திய அரசினுடைய இறையாண்மையையும் சவாலுக்கு அளிக்கக்கூடிய செயல். இதை தடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் நரேந்திர மோடி அரசுக்குத்தான் உண்டு. மிசோரம் கவர்னர் அஜீஸ் குரேஷி அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். 74 வயதான குரேஷி பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பின்னர் உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து மிசோரமுக்கு மாற்றப்பட்டார். வரும் 2017ஆம் ஆண்டு மே மாதம் வரை பதவிக்காலம் உள்ள நிலையில் ஜனாதிபதி மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அஜீஸ் குரேஷி நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநில கவர்னர் மிசோரம் மாநில கவர்னராக கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது.
வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே பங்காளிப்பள்ளி பகுதி மலையடிவாரத்தில் உள்ளது. இக்கிராமத்தில் பகலில் காட்டு யானை ஒன்று ஊருக்குள் புகுந்தது. தகவல் அறிந்து வந்த பேரணாம்பட்டு வனத்துறையினர் யானையை காட்டுக்குள் விரட்ட முயற்சி செய்தும் அது பலனளிக்கவில்லை. இதனால் பொதுமக்கள் மிகவும் பீதியில் உள்ளனர். யானைகள் அடிக்கடி ஊருக்குள் வராமல் வனத்துறையினர் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு எதிராக பேராசிரியர்கள், மாணவர்கள், ஊழியர்கள் ஆகியோர் கண்டன பேரணி ஒன்றை நடத்தினர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தி போலி ஆவணங்கள் மூலமாக பதவிக்கு வந்ததாக புகார் தெரிவித்து இப்பேரணி நடைபெற்றது. திறமையற்ற துணைவேந்தர் தங்களுக்கு வேண்டாம் என்று வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்டோர் கவர்னர் மாளிகை நோக்கி வந்தனர். தலைமை தபால் நிலையம் அருகே பேரணி வந்தபோது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் மாணவர்களும் ஊழியர்களும் அங்கேயே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாண்டிச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தரை நீக்கிவிடு. விழுப்புரத்தில் ரயில் தண்டவாளம் துண்டிக்கப்பட்ட போதும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திண்டிவனத்தை அடுத்த சின்ன நெற்குன்றம் பகுதியில் பயணிகள் ரயில் ஒன்று வந்து கொண்டிருந்த போது ரயில் என்ஜின் கடந்தவுடன் ரயில்வே தண்டவாளம் திடீரென துண்டானது. இதனால் ரயில் அதிர துவங்கியது. தண்டவாளம் துண்டான பகுதியை மற்ற பெட்டிகள் கடந்தபோது அதிக சத்தம் கேட்டவுடன் அப்பகுதியில் இருந்து பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்து தண்டவாள பகுதிக்கு விரைந்து வந்தனர். அதற்குள் ரயில் ஓட்டுநரின் சாதுரியத்தால் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. சீரமைப்பு பணிகள் துரிதமாக நடைபெற்றன. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஏப்ரல் 30ஆம் தேதி நடக்கிறது. மதுரை சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் ஏப்ரல் 21ஆம் தேதி துவங்குகிறது. ஏப்ரல் 28இல் மீனாட்சி பட்டாபிஷேகமும், ஏப்ரல் 30ஆம் தேதி மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும், மே 1ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற இருக்கின்றன. மே 3ஆம் தேதி கள்ளழகர் எதிர் சேவையும், 4ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவமும் நடக்கிறது. தொடர்ந்து தினமும் பல்வேறு மண்டபங்களில் எழுந்தருளும் கள்ளழகர் மே 7ஆம் தேதி அழகர் மலை சென்றடைவார். போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவை வளர்க்கும் விதமாக மதுரையில் ஆண்டுதோறும் விளையாட்டுப் போட்டிகள் நடப்பது வழக்கம். இந்த ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் துவங்கின. போலீஸ் துணை கமிஷனர் சமந்த் ரோஹன் ராஜேந்திரா போட்டிகளை துவக்கி வைத்தார். கபடி, வாலிபால், ஓட்டம், இசை நாற்காலி, கயிறு இழுக்கும் போட்டி என்று இரு பாலருக்கும் தனித்தனி போட்டிகள் நடந்து வருகின்றன. 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் மதுரை நகர் முழுவதிலும் உள்ள விளையாட்டு சங்கத்தினர் மற்றும் போலீசார் பங்கேற்கின்றனர். ஏப்ரல் 4ஆம் தேதி திருமலை ஏழுமலையான் கோவில் 11 மணி நேரம் மூடப்படும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 4ஆம் தேதி மாலை 3:45 மணி முதல் இரவு 7:15 மணி வரை சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. சந்திர கிரகணம் துவங்கும் 6 மணி நேரத்திற்கு முன்னதாக திருமலையில் நடை சாத்தப்படுகிறது. அன்றைய தினம் 11 மணி நேர சுவாமி தரிசனம் ரத்து செய்யப்படுகிறது. வசந்தோற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவை, கல்யாண உற்சவம், ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவைகளும் ரத்து செய்யப்படுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசையில் இந்தியாவின் சாய்னா நேவால் முதலிடம் பிடித்து புதிய வரலாறு படைத்துள்ளார். தில்லியில் நடந்து வரும் இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் உலக தரவரிசையில் முதலிடம் பிடிப்பது யார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. 2ஆம் இடத்திலிருந்த இந்தியாவின் சாய்னா நேவால் மற்றும் 4ஆம் இடத்திலிருந்த ஸ்பெயின் நாட்டின் கரோலினா மரின் இடையே கடும் போட்டி நிலவியது. இத்தொடரில் பெண்கள் ஒற்றையர் அரையிறுதிக்கு சாய்னா முன்னேறிய நிலையில் சனிக்கிழமை அன்று நடைபெற்ற மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் தாய்லாந்தின் ரச்சனாக்கிடம் மோதிய கரோலினா மரின் தோல்வியடைந்தார். இதைத் தொடர்ந்து உலக தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் சாய்னா நேவால் முதலிடத்திற்கு முன்னேறினார். பேட்மிண்டன் வரலாற்றில் இந்திய வீராங்கனை ஒருவர் முதலிடம் பெறுவது இதுவே முதல் முறை. தங்கத்தின் விலை ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு சவரன் 20,112 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,514 ரூபாயாக உள்ளது. வெள்ளி 1 கிராம் 40 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,210 ரூபாயாக உள்ளது. நடிகை ஸ்ருதிஹாசன் மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவில் பிக்சர் ஹவுஸ் மீடியா லிமிடெட் தயாரிக்கும் நடிகர்கள் நாகார்ஜுனா, கார்த்தி நடிக்கும் படத்திலிருந்து ஸ்ருதிஹாசன் திடீரென விலகியுள்ளார். இதுகுறித்து ஹைதராபாத் 25வது கூடுதல் தலைமை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஏப்ரல் 8ஆம் தேதி வரை ஸ்ருதி நடிக்க நீதிமன்றம் தடை விதித்தது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி பஞ்சாரா ஹில்ஸ் போலீஸ் நிலையத்தில் ஸ்ருதி மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விரைவில் போலீசார் விசாரணை நடத்துவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லண்டனில் புகழ்பெற்ற மியூசியத்தில் ஹிந்தி நடிகை கேத்ரினா கைஃபின் மெழுகு சிலை திறக்கப்பட்டுள்ளது. லண்டனில் மெழுகு சிலைகளுக்கு பேர் போன மேடம் துசாட்ஸ் மியூசியம் ஒன்று
ஒன்று உள்ளது. உலகின் பல பெரும் தலைவர்கள், பிரபலங்களின் மெழுகு சிலைகள் வரிசை கட்டி நிற்கும் இந்த மியூசியத்தில் கடைசியாக சேர்ந்திருப்பது ஹிந்தி நடிகை கேத்ரினா கைஃபின் சிலை. தனது மெழுகு சிலையை திறந்து வைத்த கேத்ரினா கைஃப் தன்னை போலவே இந்த சிலை பாவனை காட்டுவது அற்புதமாக இருப்பதாக மெய்சிலிர்த்தார். இதற்கு முன்னர் லண்டன் மியூசியத்தில் அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா ராய், ஷாருக் கான், சல்மான் கான், ரித்திக் ரோஷன், மாதுரி தீக்ஷித் ஆகியோரது மெழுகு சிலைகள் மட்டுமே இடம்பெற்றிருந்தன. இந்த வரிசையில் 7வது பாலிவுட் நட்சத்திரம் என்ற பெருமையை கேத்ரினா கைஃப் பெறுகிறார். கேத்ரினா கைஃபின் சிலையை 20 பேர் கொண்ட சிற்பிகள் குழு 4 மாதங்கள் செய்து முடித்ததாக லண்டன் மியூசியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.